படம் வந்து ஓகே, பசங்களுக்கான படம். டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர்னால அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குன்னு பார்த்தேன். அது பசங்களுக்கான படம் மாதிரிட்டே இருக்கு. இதில் காமெடி அதெல்லாம் எப்படி இருக்கு? காமெடிலாம் எல்லாம் கிடையாது. ஒரு 90 மியூசிக் வந்து எப்பயும் போல தான். இல்லை நல்லா இருக்கா படம்? படம் ஓகே, பசங்களுக்கான படம். பசங்களுக்கான. ஆமாம். நல்லா ஃபீல் குட் இருக்கும், காமெடியாக கூட நல்லா இருக்கும். என்ன ஸ்டோரி என்ன சொல்லுவாங்க? இல்லை இப்போ காமெடி அதெல்லாம் போட்டிருக்கா? நல்லா இருக்கும். அவர் டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? டூரிஸ்ட் ஜீவன் நல்ல டெபியூட் ஹீரோ. லாஸ்ட் இயர் வந்து டெபியூட் டேரக்டராக ஒரு செம்மையாக ஃபேம் ஆனார். இந்த வருஷம் ஹீரோ. ஃபேமிலியை பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? சாங்ஸுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்ன சொல்ல வராங்கண்ணே? ஒன்றும் இல்லை, லவ் பண்ணுறவங்க ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஏஜ் ஆனவங்களாம் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் ஒரு லவ் இருக்கும், காலேஜில் ஒரு லவ் இருக்கும், அப்புறம் வேலையில் ஒரு லவ் இருக்கும். அதெல்லாம் வந்து மெமரி. முன்னாடி ஒரு புதுசாக ஒரு பொண்ணை இப்போ நானே இருக்கேன், நான் ஒரு 40 வயசு இருக்குன்னா ஒரு பொண்ணை பார்க்குறான்னு எனக்கு முன்னாடி ஒரு 5 லவ் இருக்கா. அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி ஸ்கூல் லைஃப்பில் என்ன பண்ணேன், காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணேன், ஒர்க்கில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மெமரியாக இப்போ சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிற விதம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சின்ன சின்ன லேக் இருந்தது, என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே சாங் கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா ஐயோ நம்மளும் ஸ்கூல் படிக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு சில இடத்துல பார்க்கும்போது. ஹீரோ மாதிரியே இல்லை, நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பையன், பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு பார்க்கலாம். டேரக்டர் தான் ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது இல்லாமல் என்னன்னா நம்ம சில பேர் பில்டப்லாம் காட்டுவோம். நம்ம பிரதீப் சார்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பில்டப்லாம் இருக்கும், அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 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 எப்படி சொல்லணும்னா ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்துட்டு இவர் அடுத்த பிரதீப் ரங்கநாதன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, அந்த ஸ்டைல் நிறைய இருக்குது தலைவா. அவர் ஸ்டைலில் இருக்கு, அது ஸ்டைலாக இருக்கும். அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு? அனஸ்வராவோட கேரக்டர், அவங்க கேரக்டர் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நிறைய மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. 96 ஃபீல் மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃபில். ஆனாலும் அந்த சில சீன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போய் பார்க்குற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த படம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராமல் ஒரு ஜாலியாக போய் சும்மா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஒரு லவ் படம், ஒரு ப்ரீஸியாக ஒரு டைம் பாஸாக அப்படி பார்த்துட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பில் ஏதாவது பிரதீப்புடைய சாயல் இருக்கா? இல்லை அவர் சொல்லியிருக்காரு? அப்படிலாம் இல்லை. இந்த படம் பார்த்தா தெரியும், ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் பிரதீப் அப்படி இருக்க மாட்டார்ல. சொல்லு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஷான்ரோட சாங்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, லேக்லாம் இருந்துச்சு? லேக்லாம் இல்லவே இல்லை. ஈஸியாக பார்க்கணும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தா படம் பிடிக்கும். படம் மியூசிக் எப்படி மியூசிக் சூப்பர். மியூசிக் ஷான்ரோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருக்குன்றாங்க. அது மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலாம்னா அவர் தான் இது வேறங்க. நீ பார்க்குற பொறுத்தாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தோணும். ஆனால் படம் 96 மாதிரி இருக்கு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டு தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபண்டு தான். அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் வரும். படத்தில் என்ன நார்மலாக ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் உங்களுக்கு மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்டிங் நல்லா இருக்குது. அந்த பேர் நல்லா இருக்குது. அதனால படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் லவ்வை பற்றி தான். ஒரு காலேஜ்லேருந்து அப்படியே இங்கே வேலை இதுவாக போகுது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃபில் காமெடி ரொம்ப நிறைய ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நிறைய இடத்துல கிளைமேக்ஸ் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரிலேட்டட் ஆகும். அது தெரியல சுத்தமாக. ஹீரோ மாதிரி தான் இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு சாங் ஒன்று வருது, அது பிரில்லியண்டா இருந்துச்சு. அப்புறம் சூர்யா சாரோட ஒரு சாங் ஒன்று, அவள் வருவாளா, அந்த சாங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. சொல்லு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. வேற லெவலு. பிளாஸ்ட் தேட்டர் ஃபுல்லாக பிளாஸ்ட். சிரிச்சு எமோஷனல் ஃபீலிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டைரக்டர் தாண்டி அபிஷன் வந்து ஹீரோவை எப்படி பண்ணியிருக்காரு?
ஆமாம், டேரக்டராக வந்து அவரோட போர்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாக ஹீரோவாக த்ரூ அவுட்டாக அந்த ஸ்டோரியை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் ஈக்குவலாக எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் தனக்கு ஈக்குவலாக தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பில்டப் சீன்லாம் வரப்போலாம் பயங்கர மாசு. பசங்கள்லாம் வந்து மோனிஷான்னு அந்த பொண்ணை பார்த்து கதறாங்க அந்த அளவுக்கு. அப்புறம் அனிஷான்னு இன்னொரு கேரக்டர் வரும், அவங்களும் பார்த்து பசங்க ஃபுல்லாக பயங்கர கிரேஸாக லவ் ஆயிட்டானுங்க. ஸோ எனக்கு வந்து அபிஷேகனை விட மோனிஷாவோட அனிஷா கேரக்டர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தேட்டரில் ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருக்குமே அவங்க ஸ்கூல் லைஃப்பில் ஒரு லவ் பண்ணியிருப்போம். அது லவ் சொல்லியிருப்பாங்க, லவ் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. பேரண்ட்ஸோட டார்ச்சர் இருக்கும், படிக்கும் போது அந்த ப்ரெஷர் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஸ்கூலில் ஒரு லவ் பண்ணியிருப்போம்டா, அந்த லவ்வை நம்ம வந்து இப்போ போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆயிருந்திருக்கும், குழந்தை பெற்றிருப்பாங்க, சில லைஃப் மாறி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படின்னு தெரியல, ஆனால் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருக்காங்க. அது அந்த வகையில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு லைஃப் வந்து ரியலாக காமிச்சிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒர்த்தபுளான மூவியாக நான் பார்க்குறேன். இல்லை இப்போ பிரதீப்பாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், இப்போ இவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பண்ணல. இப்போ இருக்கிற பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த பசங்களை வந்து தான் ஸ்க்ரீனில் கொண்டு வராங்க. அந்த வகையில் எல்லாருமே ரியலாக கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நடிக்காமல் இப்போ இருக்க பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பசங்களை மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து மற்றவங்கள மாதிரிலாம் யாரும் நடிக்கல. நல்லா இருக்கு, சூப்பரான ஸ்கிரிப்ட் செலெக்ஷனு. அதான் சொல்கிறேன், அவர் ஹீரோயினுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ எப்பயுமே ஒரு படங்களில் ஹீரோவை மட்டுமே ப்ரைஸ் பண்ணி எடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, ரெண்டு சைடுமே லவ் இருக்கு. ஹீரோ லவ் பண்ணாலும் ஹீரோயின் சைடும் லவ் இருக்கிறப்போ ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் சொல்கிறேனே, இதில் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்குது. கேர்ள் கேரக்டரும் சரி பாய் கேரக்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவங்க ஈக்குவலான அவங்க லவ்வை வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த படம் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 96 96 வேறங்க. இது எல்லாரும் லவ்வும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் இருக்கும். சிலர் ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க, சிலர் டபுள் சைடாக லவ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ப்ளே பாயாக இருப்பாங்க, சிலர் வந்து கழட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. நம்ம எல்லாரோட லைஃப்பையும் கனெக்ட் பண்ணவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்போ இது வந்து அவங்களோட ஒரு லவ் ஸ்டோரி. அதை வந்து எவ்வளோ ஜென்யூனாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ்னு கிடையாது, லவ் பண்ணுறவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லா ஜென்ரேஷனுக்குமே அந்த லவ் வந்து கடந்து தான் வந்திருப்போம். இப்போ இருக்க லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும், அதனால அந்த லவ்வை சிலர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் ப்ரெஷர்னால அந்த லவ்வை கடந்து போயிட்டு வேற ஒரு லவ்ன்றது எல்லாருமே தேவை தான். ஈவன் நாய்க்குட்டி, பூனை அந்த மாதிரிக்கு கூட லவ் தேவை நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம். அந்த மாதிரி இருக்கிறப்போ லவ் வந்து யூனிவர்ஸான விஷயம். அது வந்து மனுஷன் தான் வந்து ஜாதி மதம் நீங்கள் இவங்க பண்ணக்கூடாது, இந்த காஸ்டில் பண்ணக்கூடாது, இந்த ஜாதியில் பண்ணக்கூடாதுன்னு பிரிக்கிறான். அப்படி கிடையாது. லவ்ன்றது எந்த வயசில் எப்போ வேணால் வரும். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும். அதை வந்து இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. லேக் எல்லாம் எதுவுமே இல்லை, செம்ம ஃபன்ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா மோனிஷா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோனிஷாவோட ஃபேன் ஆகிட்டேன் நான். மோனிஷா பயங்கரமாக இந்த படத்துக்கு அப்புறம் சூப்பராக பேசப்படுவாங்க. மோனிஷாக்கு அப்புறம் அந்த மோனிஷாக்கு அப்புறம் அனிஷாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அபிஷேக் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ ஹீரோவா இந்த மாதிரி அவர் வந்து ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சது ரொம்ப அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வந்து சிலர்லாம் வந்து ஈகோ பார்ப்பாங்க, ஹீரோக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ஹீரோயினுக்கு அப்படி கிடையாது, ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அபிஷேக் வந்து வாழ்த்துக்கள். டீம் ஏங்க அந்த கேமியோ நான் சொல்லிட்டேன்னா அது தேவையில்லாத ஒரு சர்ப்ரைஸ் உடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த கேமியோ வந்து நீங்கள் வந்து நான் சொல்ல வேணாம், நீங்களே பாருங்க. ஏன்னா கேமியோ வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் நான் என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேமியோ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோதான் இன்ட்டு பார்த்துக்கோங்க. 10க்கு 10 ஹாப்பி. இது வித்ல
தடவை படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜராக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 90s அந்த காலகட்டத்தில் ஸ்கூலில் நடந்த ஒரு லவ் பொசிஷன்ஸ் தான் அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. பட் அது என்னென்னா இப்போ நம்ம அதை கடந்து வந்திருந்தா கூட அந்த லவ் பொசிஷன்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 போர்ஷன்ஸ் வந்து அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்து. மெயினாக வந்து ஹீரோயின் அவங்க லவர் மீட் பண்ண ஒரு போர்ஷனு, அதே மாதிரி ஹீரோ எல்லாமே எக்ஸ் லவர்ஸ், அவரோட எக்ஸ் லவரை மீட் பண்ண ஒரு போர்ஷன், அதே மாதிரி ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு சீக்வன்ஸ். இந்த 3 சீக்வன்ஸ் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் படம் வந்து அவங்க கரெக்டாக டக்குன்னு முடிச்சுதான் நல்லா இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு முடிக்கணும்னு கொஞ்சம் ஒரு லேக் விட்டாங்க. அது எண்டு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு லேக் வந்துருச்சு. படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து நிறைய ரொம்ப லவுடாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லவுட்னஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் எமோஷனல் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் வந்து அவங்க யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அவங்க நார்மலாக பண்ணதே வந்து ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த படம் ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தன் வந்து படம் பார்த்தாங்கன்னா அப்படியே அந்த ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு கிரிப்பாக வந்து பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. படத்தில் வந்து ஒரு ஏமாற்றம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அவங்க லவ் போர்ஷன்ஸ் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகுது தான் அந்த படத்தில் ஒரு ஏமாற்றம். ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லுவாங்க. படம் மியூசிக் சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக வந்து இந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் டே அந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமாரும் அவங்க பையன் வந்து சின்ன ஒரு கேமியோ வருவாங்க, அதெல்லாம் நல்லா வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை ஒரு 90s கிட்ஸ் நம்மளுக்கே வந்து அந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நேரில் பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்பில் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. பட் அதையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கல. ஸோ நம்மளுக்கே அதை வந்து கனெக்ட் ஆகாத போது 2K கிட்ஸுக்கு இந்த படம் சுத்தமாக கனெக்ட் ஆகாது. கண்டிப்பாக 2K கிட்ஸுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுது.